நடத்துங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி. ஒரு சிறிய ஜபத்தோட ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, சுவாமி, இந்த நாளிலும் கூட எங்களை நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைத்து கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் சுவாமி. உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் சுவாமி. எனவே இந்த நாளிலும் சுவாமி, என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்தவர்களையும் உண்மை மகிமைப்படுத்தினவர்களையும் ஆண்டவரே ஜெபத்தினூடாக ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிக்கும் விடமாக, குறிப்பாக நமது மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயா இந்த வயதிலும் கூட எவ்வளவு தைரியமாய் ஆண்டவரே இந்த காரியத்தை நடாத்தி கொண்டு இருக்கிறதற்காக ஆரம்ப முதல் முடிவு வரை அவரையும் ஆண்டவரை பலப்படுத்தும் விடமாக இந்த விளையிலும் அது பாத்திரை இருக்கிறேன் சுவாமி. கவனமாக தைரியமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய வாரியாரையும் அவர்களை ஓத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஆண்டவரை நீர் செய்த நன்றிக்காக போடான ஓடி தோற்றம் ஆண்டவரே. இயேசு போதுமே 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 ஐயா, நீங்க இருந்தா எங்களோட போதுமே. எனவே அவரை பலப்படுத்துங்க. இன்றைய நாளிலும் அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பலப்படுத்தணுமா ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சத்துக்குள் ஆண்டவரே உமது செய்திகள் ஆண்டவரே, the voice of the Lord has to be heard, each and everyone who hears the message of the Lord. அவனமாக இன்றைய நாளில் நீங்க செய்யப்படுவதற்காக போத்திரம் ஆண்டவரே. இதனால என்னுடைய இடைவிட்ட வார்த்தை கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி என்கின்றதை இத்து பேசப் போகின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துவாராக. அதாவது கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகின்றேன் என்று சங்கீதம் 40 அது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே தாவீது சொல்கிறார். அதாவது தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தி அருளும் என்று அதிக சங்கீதக்காரன் புத்தகம் 90வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். Reading Psalm 90:17, a prayer of Moses, the man of God. And let the beauty of the Lord, our God, be upon us, and establish the work of our hands for us. Yes, establish the work of our hands. தேவன் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் நமக்குள் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அந்த விருப்பம் இல்லாவிட்டால் நாம் ஏனோ தானோ என்று பெயர்களும் கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவே நாங்கள் இருப்போம். சாதாரணமாக ஒரு வீட்டில் உள்ள கணவனை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று விருப்பம் அவருக்கு இல்லாமல் இருந்தால் காலையில் எழும்புவார், தன் கடமைகளை செய்வார், சாப்பிடுவார், அலுவலகத்தில் போய்விடுவார். வாழ்க்கைக்கு ஒரு மிஷின் போல ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு கணவனாக இருந்தால் மனைவியோடு சந்தோஷமாக பேசுவார், அவருடைய நேரத்தை செலவிடுவார். சில கணவன்மார்கள் அன்பளிப்பாக பூக்களை கூட வாங்கி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடும். இன்னும் மனைவியை பிரியப்படுத்த விரும்புகின்ற கணவன்மார் மனைவியின் சமையலை பாராட்டி பேசுவார், உற்சாகப்படுத்துவார், உலாவி வருவதற்கு வெளியே அழைத்து செல்வார். காரணம், அவர்களுக்குள் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் வருகிறது. ராஜராஜா கர்த்தரிடத்தில் கேட்கின்ற முதல் காரியம், ஆண்டவரே, நான் உண்மை பிரியப்படுத்த விரும்புகின்றேன் என்பதுதான். கர்த்தர் மேலுள்ள அன்புதான் இந்த விருப்பத்தை கொண்டு வருகிறது. கல்வாரியின் நேசம்தான் அந்த விருப்பத்தை அனல் மூட்டி எழுப்புகிறது. அந்த விருப்பம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வழிமுறைகளை
நாங்கள் கண்டு பிடிப்போம். நாம் கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானிக்கும் போது அவரும் நம்மை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றும் என் பிரியமே நீ பூரண ரூபவதி என்றும் நம்மை அழைப்பார். அந்த இன்ப சத்தம் ஆனந்த தைலத்தினால் நிரம்பி வழிய செய்யும். நம் தேவன் மேல் பிரியமும் மகிழ்ச்சியுமாக இருப்பது தேவன் நன்மேல் பிரியமும் மகிழ்ச்சியுமாக இருப்பதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உன்னத அனுபவங்களையும் அப்படி நாம் வாழும் பொழுதுதான் வேதையில உள்ள ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு சுவையாக உள்ளதாக இருக்கும். தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதாக விளங்கும். வேதம் வாசிக்க அளவற்ற ஒரு பிரியம் உண்டாகும். வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:1 என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நாங்கள் சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். தேவனையே பிரியப்படுத்த விரும்புகின்ற தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதிலே பிரியமாக இருக்கிறேன் என்று சங்கீதம் 119:35 சொல்லுகிறார். சங்கீதம் Psalm 119:35, make me walk in the path of your commandments, for I delight in it என்று சொல்லுகிறார். தேவனாகிய மனுஷனாகிய மோசே ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் மேல் பிரியம் எங்கள் மேலே இருப்பதாக என்று உள்ளம் உருகி ஜெபித்தார் என்று சங்கீதம் 90:17 ஆண்டவரை பிரியப்படுத்தி நேசித்து ஆண்டவரில அன்பு கூர்ந்தால் நிச்சயமாகவே அவருடைய பிரியம் எப்பொழுதும் நம்மேல் இருக்கும். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது எப்படி என்பதை நாங்கள் தியானிப்போம். அதாவது நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், எல்லா இடத்தையும் உனக்கு சொந்தமாக தருவேன், நீ கால் மிதிக்கும் தேசமாகிய வாழும் தேவனை உனக்கு தருவேன் என்று வாக்களித்தார். ஆபிரகாமுக்கு 75 வயதான பொழுது ஒரு நாள் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, வானத நட்சத்திரங்களை என்ன போடுமே ஆனால் எண்ணு, உன் சந்ததி எவ்வளவாக இருக்கும் என்று வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆபிரகாமுக்கு வயதாகி கொண்டிருந்த போதிலும் கூட தன்னுடைய விசுவாசத்தில் பலவீனமாய் அவர் இருக்க இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் என்ற கர்த்தரை சார்ந்திருந்தார். அது தேவனுக்கு பிரியமாக காணப்பட்டது. வேதம் சொல்கிறது, அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தினால் வல்லமை ஆனான் என்று ரோமர் 4வது அதிகாரத்தில் 18, 19, 20, 21, 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். ரோமர் 4, 18, 22வது வசனம் வரைக்கும் மட்டுமல்ல, வாக்குத்தத்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டார் என்றும் சொல்லலாம். தேவனை சார்ந்திருப்பதுதான் விசுவாசம். தாவீது கோலியாத்தை சந்திக்க புறப்பட்ட பொழுது ஒரு பெரிய ஆயுதத்தை நம்பி அவன் போக இல்லை. சரீரத்தின் கவசத்தை அணிந்து கொண்டு போக இல்லை. பட்டயமோ ஈட்டியோ ஒன்று அவரிடத்தில் இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருந்தார், அவ்வளவுதான். சிறிய கோலங்களை கொண்டு கர்த்தரை ஒரு வெற்றியை அவனுக்கு கட்டளை இட்டார். மரித்து 4 நாட்களாக
லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பதற்கு மூல காரணமாக இருந்தது அவருடைய விசுவாசம். வானத்தை அண்ணாந்த பார்த்து, பிதாவே நீர் எனக்கு சரி கொடுக்கிறபடியினால் உம்மை சுவாசரிக்கிறேன், நீர் இப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்த பின்பு லாசரை எழுப்பினார் என்று யோவான் 11வது அதிகாரத்திலே 41, 42 வசனத்திலே வாசிக்கின்றோம். அது உயிருள்ள வசனம், உயிரோடு லாசரை எழுப்பியது. ஆமென். விசுவாசத்தில் 5 வகையான விசுவாசங்கள் இருக்கின்றன. ஒன்று அத்திபாரமான உபதேச விசுவாசம், எபேசியர் 2:10, மத்தேயு 7:25. அது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். சர்வாயுத வர்க்கங்களில் ஒன்று விசுவாசம் என்றும் எபேசியர் 6:13 வாசிக்கின்றோம். அது கேளமாகிய விசுவாசம், ஆத்ம தூரமாகிய விசுவாசம். 4வதாக ஆவியின் வரங்களிலே ஒரு வரமாகிய விசுவாசம் என்று 1 கொரிந்தியர் 12:1 வாசிக்கின்றோம். 5வதாக ஆவிகளின் கனிகளிலே ஒரு கனி விசுவாச கனி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5:22 வசனம். எல்லாமே தேவனை பிரியப்படுத்துகின்ற விசுவாசம் தான். நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் விசுவாசத்தினால் அவரை பிரியப்படுத்த முடியும். அவர் பிரியம் என்மேல் இருக்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகின்ற நமக்கு தந்தருகிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அதற்கு சாமியார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளுக்கும் கர்த்தர் பிரியமாக இருக்குமோ, அற்பிரியமாக இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வியை சாமியார் எழுப்புகிறார் என்று 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே வேதம் பூர்ணமாக சொல்லுகிறது. தாவீது கூட அதை குறித்து சொல்லுகிறார், பலியை நீ விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல என்பதை அவர் சங்கீதம் 51:16 சொல்லுகிறார். பலியை பார்க்கலும் நீதி நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் என்று நீதிமொழிகள் 21வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பலியிடுவதை பார்க்கலும் என் ஆண்டவர் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டிலே உள்ள இஸ்ரவேல் தேவன் பலியின் மேல் பிரியப்படுவார். பலிகளை செலுத்தி அவரை சமாதானம் செய்து பிரியத்தை வாங்கிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். இவ்வளவு பாவமான காரியங்களை செய்து முரட்டாட்டம் செய்தாலும் கூட உண்மையான பாவ உணவின்றி, பாவ உணர்வு அவங்ககிட்ட இல்லாம, மெய் மனஸ்தாபம் இன்றி கைகளை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுவிடலாம் என்று என் தகப்பன் அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இது. கர்த்தர் தாயுடன் நீ அமரேக்கியரோடு யுத்தம் செய்து அவர்களை அடக்கி சங்கரித்து ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் முற்றிலுமாக அழித்து போடென்று கட்டளையிட்டு இருந்தார். அப்படி சவுல் யுத்தம் செய்தார், அமலேக்கியர் மேல் வெற்றி கொண்டார். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆடு மாடுகளிலே முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாதபடி தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாக்காரிகளையுமான சகல வஸ்துகளையும் முற்றிலுமாக அழைத்து போனான் என்று 1 சாமுவேல் 15:9 நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தர் அந்த காரியத்தின் மேல் பிரியப்பட்டிருப்பாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வானம் அவருடையது, பூமி அவருடையது, ஆகாயத்து பறவைகள் நடமாடும் சகல மிருக ஜீவன்களும் கர்த்தருடையது. அமலேக்கிய ராஜாவுடைய ஆடு மாடுகளை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் சவுல் ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். ஆயினும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் போனது அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தியது. நம்முடைய தீர்க்கதரிசியாக சாமுவேல் சவுலிடத்திலே அனுப்பப்பட்டார். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாதபடி கொள்ளையினை பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன?
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ் படிக்கிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பணிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பழைய பார்க்கலும் கீழ்படிதல் ஆட்டுக்கடாக்களின் இணையத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொன்னார் என்று 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே 19, 22வது வசனம் வாசிக்கின்றோம். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை பிரியப்படுத்தி இருந்திருக்கலாம். கர்த்தரை பிரியப்படுத்தி இருந்திருந்தால் சவுலின் சிங்காசனம் நிலைத்திருக்கும். ஆனால் சவுல் கீழ்ப்படியாததினாலே அவர் ராஜ்யத்தை இழந்து போனார். எத்தனை ஒரு பரிதாபமான காரியம் இது. ஆகவே தாவீது ராஜா ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் போதித்தரலும் என்று ஜெபிக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய கட்டளைகளை பாரமானவை என்று எண்ண வேண்டாம். அவை எளிதானவை, லேசானது, அவருடைய சுமை இலகுவானது. ஆகவே எதை செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இந்த செயலின் மீது கர்த்தர் மனம் மகிழ்வாரா? நான் செல்கின்ற இடங்களில் சந்தோஷத்தோடு என்னோடு கூட வருவாரா என்பதையெல்லாம் சீர்தூக்கி பாருங்கள். யோனா கர்த்தருக்கு கீழ்படியாமல் தார்சீக்கு கப்பலிலே ஏறினான். எத்தனை பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. தேவபிள்ளைகளே, கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை பெற்றுக் கொள்வீர்களா? 3வதாக நொறுங்குண்டதுமான இருதயம். தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 51:17 வசனத்திலே. 4வதாக உற்சாகமாக கொடுக்கும் பொழுதா அவனவன் விதனம் இல்லாதபடி கட்டாயமும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கும் இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதாவது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நாம் கர்த்தருக்கு கொடுப்பது நமக்கு கிடைத்த ஆனந்த பாக்கியமாகும். நாம் சம்பாதிக்க பலன் கொடுக்கிற அவர்தான் ஜீவன், சுகம் கொடுப்பதும் அவர்தான், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அவர்தான். அவர் கொடுக்கிறதிலே 10ல் ஒரு பகுதியை நாம் அவருக்கு உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் காணிக்கை பெட்டியின் அண்டையில உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது எல்லோரும் வந்து காணிக்கை போடுவதை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். செல்வந்தர்கள் தங்களுடைய திரைச்சியிலே இருந்து கொடுத்தார்கள் என்றும், சிலர் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனுக்கு இருந்த 2 காசையும் கர்த்தருக்கென்று போட்டாள். கர்த்தர் அதை பார்த்து அவள் மேல் பிரியம் உண்டு அவளை பாராட்டி சொன்னார், அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பரிபூரணத்தில் இருந்தெடுத்து தேவனுக்கு காணிக்கையை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டாள் என்று சொன்னால் என்று லூக்கா 21வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கின்றோம். துன்மார்க்கர் ரட்சிக்கப்படுவது, அதாவது துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்ற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எசேக்கியேல் 18:23 வாசிக்கின்றோம். அதாவது துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு பிரியமோ என்று கர்த்தர் கேட்கின்றார். இங்கே சொல்லப்படுகின்ற சாவு ஜீவனை விடுகிறது. சரீர மரணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற மரணம் ஆத்ம மரணமாகும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள் இருக்கின்ற ஆத்மா மறிக்க ஆரம்பிக்கின்றது. ஆகவேதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாங்கள் ரோமர் 6:23 வாசிக்கின்றோம். பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாகும். 18:20 என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது.
ஆத்மாவின் பாவத்தின் விளைவாக மரணமடைகின்ற ஒவ்வொரு மனுஷனும் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலை நோக்கி செல்லுகின்றான். நித்திய வேதத்தை நோக்கி சொல்கின்றான். அவன் ஆத்மா மரணமடைகின்ற நிலையிலே மீட்பு எந்த வழியையும் இல்லாதபடி பாதாளத்தில் இறங்கி விடுகின்றது. ஆகவேதான் ஆண்டவர் துன்மார்க்கனின் சாவு எனக்கு பிரியமாக இருக்குமோ என்று கேட்கின்றார். ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். ஆகவேதான் இயேசு சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படியாக அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார் என்று யோவான் 10:10 வாசிக்கின்ற வசனத்தை மறந்து போகாதீர்கள். உண்மையாக நடப்பது கர்த்தருக்கு பிரியம். பொய் முதல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 12வது வசனத்திலே 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நான் உண்மையாக நடக்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் மகிழ்கிறது. நாம் உண்மையாக நடக்கும் பொழுது சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் நம்மேல் பொழிந்தழுகிறார், ஊற்றுகிறார் என்று சொல்லலாம். நம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே உண்மை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருந்தாலும், ஏராளமான ஊழியக்காரர்கள் இருந்தாலும், உண்மை உடையவர்களின் மேல் கர்த்தர் தனித்தியத்தை வைத்திருக்கிறார். கோடை காலத்திலே உறைந்த மழையின் குளிர்ச்சி இருக்கின்றதோ அப்படியே உண்மையான ஒரு சனையும் தன்னை அனுப்பினவனுக்கு ஆக இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான் என்று நீதிமொழிகள் 25:13 வாசிக்கின்றோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பது, அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது என்று வேதம் சொல்கிறது. என்னாகமும் 24:1 அவனமாக அவர் மேல் அன்பும் பிரியமும் வைத்திருக்கபடியினால் நம்மை ஆசீர்வதிக்கவே உளமாற அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பதே பிரியம். அதே நேரத்தில் நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய உதடுகளிலே எப்பொழுதும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான், உன்னை ஆசீர்வதித்தவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமும் 12வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே. அப்படி நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிலே பிரியமாக இருப்பார். நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவோம். ஏன் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது மத்தேயு 5வது அதிகாரம் 44-45 வாசிக்கின்றோம். ஆபிரகாம் தன் மகனை ஆசீர்வதித்தார், ஜனங்களை எல்லோரையும் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தார். தாவீது எப்பொழுதும் தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதை வேதத்தில் நாங்கள் காண்கலாம். ஆசாரியார்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிக்க கடவர். அவர் நம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். காரணம், ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை தாவீது சங்கீதக்காரன் உடைய புத்தகம் 115வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவருக்குமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று
உபாகமம் 12வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீதிமான் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நான் இளைய குமாரனாக இருந்தேன், முதிர்ந்த வயதிலும், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று சங்கீதம் 37:25 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தரை தேடும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள், சஞ்சலங்கள், தடைகள் வரும். போர்ந்து போகாதபடி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து அவருக்கு பிரியமாக வாழுங்கள். ஆபிரகாம் தன் கர்த்தரை விசுவாசித்து அவர் வழிகளிலே கர்த்தராக உத்தமமாக நடந்தி சந்தித்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீங்களும் தெய்வீக பயத்துடன் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கூட அந்த தெய்வீக வழியை பின்பற்ற ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபத்துடன் காத்திருங்கள் என்று எசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசித்து தியானியுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு உங்களிடமிருந்து விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு உண்மை போன்று தாழ்மையாக கீழ்ப்படிதலும் சிந்தனையையும் எங்களுக்கு தாங்க, நிறைவானதாக தாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் நம்பி பரிசுத்த வாழ்க்கையை கரம் பிடித்து நீர் நடத்துவீராக. நீர் அப்படி உமக்கு கூடான ஓடி தோத்திரம் கர்த்தாக விடுதலை தருகிறீர் என்று நம்பி விசுவாசித்து உம்மை துதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உங்கள் சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு நன்றியும் சொல்லுவோம் சுவாமி. அன்பு ரட்சகரே, செடியோடு இணைந்திருக்கின்ற கொடியை போல உம்மை நாங்கள் இணைந்து கொள்ள உம்மோடு உறுதியாக வாழ இன்று முதல் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உலக ஆசா பாசங்கள் எங்களை இழுத்து விடாதபடி எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை காத்துக் கொள்வதாக உமக்கு தோத்திரம். இந்த செய்திகளின் மூலமாக சங்கம வானொலி என் ஊடாக கேட்கிறவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவாமி. அவர்களையும் நீரே அபிஷேகிக்கின்றபடியினால உமக்கு கோடான ஓடி நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி. இயேசுவை இனிய நாமத்தில் பிதாவை ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் எல்லோருக்கும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே செய்து கொடுத்து பாச ஞான பிரகாசம் கர்த்தர் அவரை ஆசிரியத்து அவருக்கு இரட்டிப்பான சௌத்திரத்தையும் பிளத்தையும் ஞானத்தை கொடுத்து கரம் எடுத்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். தொடர்ந்து செய்தி முடிவிலே சிஸ்டர் டோலி முடிவு ஜெபத்தை எடுப்பார். சிஸ்டர் பாஸ்டர் ஆண்டர்தாசன் அவர்களே. பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே நித்திய